ஞாயிற்றுக்கிழமையும் நாம் சபைக்கு வரும்பொழுது இந்த எதிர்பார்ப்பு நமக்குள்ளும் இருக்க வேண்டும் என்று நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கே நம்ம வாசிக்கிறோம் 10ஆம் வசனம், கர்த்தருடைய நாளிலே, டுடே இஸ் காட்ஸ் டே, இந்த நாள் கர்த்தருடைய நாள். இந்த நாளிலே அவனுக்கு நடந்த ஒரு 5 விதமான அனுபவங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த 5 விதமான அனுபவங்கள் நீங்கள் எப்பெல்லாம் தேவனுடைய ஆலயத்திற்கு வருகிறீர்களோ, தேவனுடைய நாளிலே உங்களுக்கு அந்த 5 விதமான அனுபவங்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற அந்த காரியம் இல்லவே இல்லை. சபையில் வராங்க, ஆனால் உணர்வே இல்லை. சத்தத்தை கேட்கிறாங்க, ஆனால் புரிந்து கொள்ள அவர்களால் முடியவில்லை. ஏதோ கடமைக்கு வந்தோம், காணிக்க போட்டோம், செய்தியை கேட்டோம், வெளியில் போனோம், தேவ செய்தியை மறந்தோம், திருப்பி நம்ம வாழ்கிறதை போல வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் என்று சொல்லு. ஆனால் இந்த ஓய்வு நாளிலே, கர்த்தருடைய நாளிலே இந்த யோவானுக்கு என்ன நடந்தது என்றால், முதலாவதாக நம்ம வாசித்த அதே வசனம் 10ஆம் வசனம், அவன் ஆவிக்குள்ளானான் என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஆன் காட்ஸ் டே நம்ம எப்படி இருக்கணும்னா, ஆவிலே நிறையப்பட்டவர்களாக இருக்கும். எப்படி இருக்கணும்? ஆவிலே நிறையப்பட்டவர்களாக இருக்கணும். ஏன்னா நாம் வந்து ஆராதிக்கிற தேவன் அவர் ஆவியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இங்கே இருக்கிறார் என்ற உணர்வு உங்களுக்குள்ளே வேண்டும் என்றால், மாம்சத்திலே நம்மால் அவரை பார்க்க முடியாது, ஆனால் ஆவியிலே நம்மாலே உணர முடியும். நம்மளுடைய ஆவி தேவனுடைய ஆவியோடு கூட தொடர்பு வைத்து கொள்ள முடியும். ஆகவே தான் நம்ம இந்த ஓய்வு நாள், கர்த்தருடைய நாளிலே நாம் வரும்பொழுது நாம் நிறைவோடு கூட வர வேண்டும். சர்ச்சில் வந்து நிறையலாம் நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க. அது நிறைய பேருக்கு எப்படி இருக்குன்னா, சிம்சோனை விட்டு கர்த்தருடைய ஆவி போனதை அவன் அறியாமல் இருந்தது போலவே சர்ச்சில் வந்தும் ஆவி போனதை மறந்துடுறாங்க. ட்ரம் அடிச்சதுமே என்ன பண்ணிடுறாங்க, டப டப டபடன்னு கை தட்டுறாங்க. அந்த உணர்ச்சிகள் வெளிப்படுகிறது. நான் ஏற்கனவே சொன்ன ஒரு அனுபவம் தான் மறுபடியும் சொல்லுகிறேன். ஒரு வெளிநாட்டுக்காரர் நம்ம சர்ச்சுக்கு வந்திருந்தார். அப்போ அவர் பல சபைகளுக்கு அப்படியே போயின்னு இருக்கிறார். அப்போது அவர் திடீர் என்று வந்ததினாலே கீழே அந்த பழைய சபையில் நடந்த காரியம், அப்போ கீழே சகோதரிகளுடைய ஜபம் நடந்து கொண்டு இருந்தது. ஒரு 50 பேருக்கிட்ட சிஸ்டர்ஸ் இருந்திருப்பாங்க. அப்போ ஐயா சொல்லி அமிச்சார், அவர் கீழே கூட்டின்னு போங்க, தேவ செய்தி கொடுக்கட்டும், டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. நான் கீழே போனேன், அவர் தேவ செய்தியை கொடுத்தாங்க. முடிச்சதுமே அவர் ஜாம் பண்ண ஆரம்பித்தாங்க. நம்ம சகோதரிங்களுக்கு தான் தெரியுமே, ஒருத்தர் கையை தட்டி விட்டா போதும், உடனே என்ன ஆகிடும், அபிஷேகம் அப்படியே பத்திக்கின்னு வரும். சில வீடியோஸ் எல்லாம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்தா கூட எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். சின்ன குழந்தை ஃபயர் அப்படின்னுது நம்ம ஆளுங்க தான், உடனே என்ன ஆகிடுறாங்க, உணர்ச்சி அப்படியே வந்துடுது. ஏன்னா அந்த குழந்தை யாருடைய குழந்தை, அந்த ஊழியக்கார், பெரிய ஊழியக்கார். அப்போ உணர்வுகளினாலே, அப்போ ஒரு தாயார் கையை தொட்டு அப்படியே அந்நிய பாஷை பேசுகிறாங்க. இந்த ஃபாரினர் என்ன பண்ணார்னா, ஓடி போய் 2 கையும் முடிச்சினார். அவங்க ஒன்று கையை தட்ட பார்க்குறாங்க, இவர் கையை தட்ட விட மாட்டுறாரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, கம் அவுட் அப்படின்றார். என்னது, வெளியே வா அப்படின்றார். நம்மளுக்கே எனக்கே புரியல. அது கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு காரியம். அப்போ நானே பார்க்குறேன், என்னடா நல்லா அந்நிய பாஷை பேசுனுங்கிறாங்க, இவருனார் கையை முடிச்சின்னு, கம் அவுட், கம் அவுட் இன் ஜீசஸ் நேம் அப்படின்றா. இயேசுவின் நாமத்தினால வெளியே வா, இயேசுவின் நாமத்தினால வெளியில் வானதுமே அந்த பாட்டி கண்ணை திறக்கலை அவங்களுக்கு, ஆனால் கை தட்டணும். அப்போ அப்படியே கையை தட்ட பார்த்து அடுத்தது என்ன ஆச்சுன்னா, அவங்க அப்படியே விகாரமாக வர்றாங்க. அப்படியே அந்த ஃபாரினரை பிடிச்சின்னு அப்படியே ஆட்டுறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா, இது வரைக்கும் அந்நிய பாஷை பேசி கும்பலோடு கும்பல் கை தட்டின்னு இருந்தவங்க பார்த்தா உள்ளே என்னதான் இருக்குது, அசுத்தாவி இருக்கு. அப்போ அநேகர் சபைக்குள்ளே வந்து சிம்சோனை போலவே இருக்கிறான். வராங்க, எல்லாரும் பாட்டு பண்ண எல்லாரும் பாடுறாங்க, எல்லாரும் கை தட்டினா இவங்களும் கை தட்டுறாங்க. ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த அப்போஸ்தலனாகிய யோவானுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய நாளிலே என்ன நடந்தது என்றால், அவன் ஆவிக்குள்ளானான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவிக்குள்ளே இருந்தாலே நமக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருப்பது நம்முடைய வேலை. அழகாய் சொல்லப்படுகிறது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவிக்குள்ளான சந்தோஷமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ சர்ச்சுக்கு வந்தால் சந்தோஷமாக இருக்கிறவங்க யாரு? ஆமாம், அவங்க பாடுறதை பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும், அவங்க கைத்தட்டுறதை பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும்.
அவர்கள் இருக்கிற அந்த உற்சாகம், கர்த்தர் என்னோடு கூட பேசணும் என்ற அந்த ஆர்வத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இவர்கள் ஆவியிலே நிறையப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்கிறேன், பாட்டு பாடி வந்தால் அது யாரும் இல்லை. ஆமாம், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. தூங்குறாரு பாருங்க முன்னாடி, இவர் ஏஜில் நடந்த காரியம். நான் வீரநந்தருவில் இருந்தேன். வீரநந்தருவில் இருக்கும்பொழுது ஒரு நம்ம ஹாஸ்டல் பிள்ளைங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஹாஸ்டல் பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கும்போது அவங்க சாமியை தூக்கின்னு போகிறாங்க. ஒரே ஆட்டம், நம்மளுக்கு தான் தெரியுமா, மோளாட்சா ஆடுறாங்க. அப்போ ஒருத்தர் எங்கள் ஹாஸ்டல் பையன், பெரிய பையன்கிட்ட கேட்குறாரு. நான் கூட நின்றுக்கிறேன், ரோட்டில் நின்று வேடிக்கை பார்த்துன்னுக்கிறேன். அதெல்லாம் கூட்டின்னு போகிறது. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த புலி வேஷம்லாம் ஆடுவாங்க, பயங்கரமாக ஆடுவாங்க. அதெல்லாம் இப்போல்லாம் காணவே காணும். எங்கள் பிள்ளைங்களுக்கு காமிக்கலான்னா அதெல்லாம் இல்லை, புலி வேஷம், அப்புறம் என்ன அந்த கட்டை மேலே ஏறின்னு நடக்கிறது, அதெல்லாம் இருந்துச்சு. அப்போ அதெல்லாம் நான் ரோட்டில் நின்று வேடிக்கை பார்த்துன்னுக்கிறேன். இவர் இந்த ஹாஸ்டல் பையன், பெரிய பையன் தான் என்னை ரோட்டில் நிற்க வச்சுன்னுக்கிறாரு. அப்போது அவருடைய நண்பர் இங்கேருந்து வந்து கேட்குறாரு. என்ன கேட்டார்னா, எங்கள் சாமியும் மோளாட்சா ஆடுது, உங்கள் சாமியும் மோளாட்சா ஆடுது அப்படின்னாரு. என்னது, எங்கள் சாமியும் மோளாட்சா ஆடுது. இன்றைக்கி நிறைய என்ன தான் ஆகுது, அபிஷேகமே அந்த ட்ரம்மில் தான் இருக்குது. அந்த ட்ரம்முக்கு ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா எல்லாம் வந்து நடாது, ஆவியானவர் ஒன்றும் கிரியை செய்ய மாட்டுறாரு, அபிஷேகம் ஒன்றும் வரலையே, அப்படியே இருக்கிறான். ஏன்னா ட்ரம்மு தான் என்ன வச்சுன்னுக்கிறாரு, அங்கே அடித்தா அங்கே ஆடுற மாதிரி, இங்கே அடித்தா இங்கேயும் ஆடுறாங்க. ஒருவேளை அங்கேருந்து அதே பழக்கத்தை கொண்டு வந்துட்டாங்களா இல்லையான்னு கூட நம்மளுக்கு தெரில. அப்போ அப்படி ஆடி அவர் அது, ஆனால் அது ஒரு பெரிய சாட்சி எனக்கு, அதனால தான் நான் மறக்கலை. அவர் சொல்கிறாரு, என்ன சொன்னார், எங்கள் சாமி அடித்தாலும் ஆடுது, உங்கள் சாமியும் மோளாட்சா ஆடுதுன்னுதுமே, ஆடின்னு வந்த ஒரு சாமி நேராக காவால் வந்துச்சு. அப்போ தான் கூட வந்தவர் சொன்னார், உங்கள் சாமி பார்த்தீங்களா அப்படின்னாரு. அதனால தான் அதை நான் இன்னும் மறக்கலை. அப்போ என்னன்னா, நிறைய பேர் ஆவிக்குள் ஆகிறதே இல்லை கர்த்தருடைய நாளில். ஆனால் இங்கே அப்போஸ்தலனாகிய யோவானை குறித்து பார்க்கிறோம். ஆன் லார்ட்ஸ் டே, கர்த்தருடைய நாளிலே அவன் மற்றவர்களைப் போல இருக்கவில்லை. கர்த்தருடைய நாளிலே அவன் ஆவிக்குள்ளாயிருந்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு வந்திருக்கிற உங்களையும் உற்சாகப்படுத்துகிறேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும், சும்மா வரக்கூடாது. எப்படி வரணும், ஆவியிலே. அது கூட எப்போ அவன் பெற்றுக்கொண்டதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் ஆவின் நிறைவோடு கூட வரணும். இந்த அனுபவம் இருக்கணும். கர்த்தருடைய நாளா நீங்கள் எப்படி இருக்கணும், ஆவியிலே இருக்கணும். இரண்டாவதாக நம்ம பார்க்கிற காரியம் அதே 10ஆம் வசனத்திலே, அப்பொழுது எனக்கு பின்பதாக எக்கால சத்தத்தை போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். இரண்டாவது நம்ம பார்க்கிற காரியம், கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும். யாருடைய சத்தத்தை கேட்கணும், அது ஆவியில் இருந்தால் தான் கேட்க முடியும். மாம்சத்தில் இருந்தால் இப்போது வெளில போகிறதுக்குள்ளே மழை வந்துடுமா, இவர் சீக்கிரம் முடிச்சுட்டா மழையில் நனையாமல் வீட்டுக்கு போயிடலாமே, இதெல்லாம் யோசித்துன்னு இருப்பான். ஏன்னா மாம்சத்தில் இருக்கிறான். அப்படியே யோசிப்பாங்கன்னா, சவுண்டு சரியாக கேட்கலையே, இவர் சரியாக ட்ரம் அடிக்கலையே, சரியாக பாட்டு பாடலையே, காடுக்கும் இவருக்கும் என்னை விட்டுருந்தாலும் நல்லா பாடிப்பேன், என்ன பாடுறாரு இவர், இதெல்லாம் யோசனை வரும். அப்படியே இருந்தாலும் அப்படியே வேடிக்கை பார்த்துன்னே இருப்பாங்க. என்னென்னா இவங்க ஆவிக்குள்ளே இல்லை. செய்தியில் நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம், ஏதோ ஒரு இடத்திலே கர்த்தர் உங்களுக்கான ஒரு புதையலை ஒளிச்சு வச்சிருப்பார். எல்லாரும் பார்க்கிறபடி அல்ல. there is a hidden treasure in the message. செய்தியில் ஒரு ரகசியம், ஒரு திறவுகோல், உங்களுக்கு வேண்டிய ஒரு புதையல் இருக்கிறது. ஆனால் ஆவிக்குள் இருக்கிறவன் அதை உடனே என்ன பண்ணுவான், கண்டுபிடிச்சிருவான். இது எனக்காக பேசுகிற வார்த்தை, இது பொதுவாக பேசினாலும் இந்த வேர்டு என்னுடைய வேர்டு, இது என் கூட தேவன் டைரக்டாக பேசுகிறார். அப்படி என்று ஆவிலே நிறையப்பட்டு இருக்கிறவன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பான். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, நடா டைம் ஆயிடுச்சு, முடிக்கவே மாட்டுறாரு, நடா கத்தி கத்தி பேசுகிறாரு, ஐயோ ரொம்ப மெதுவாக பேசுகிறாரு, ஜோக் அடிக்க மாட்டுறாரு, கடினமாக பேசுகிறாரு, இப்படி அப்படின்னு பல தாட்டு இருக்கும். ஆனால் ஆவிக்குள் இருக்கிறவனுக்கு தெரியும் தேவனுடைய சத்தத்தை அவங்க தான் கேட்க முடியும். மீது எல்லாருக்கும் சத்தம் கேட்கும், ஆனால் வார்த்தை யாருக்கு உண்டாகும், ஆவிலே இருக்கிறோம். இந்த நாளிலே உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தருடைய நாளிலே வருகிற நீங்கள் என்ன பண்ணணும், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும். கேட்காம போனீங்கன்னா என்ன அர்த்தம், ஆவிக்குள்ள ஆகவே இல்லை. அப்போ வந்து என்ன லாபம், கர்த்தருடைய நாளிலே வந்துட்டோம், ஆனால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கல. ஆலயத்துக்கு வந்துட்டோம், சர்ச்சில் தான் உட்காந்துன்னு இருக்கிறோம், 3 மணி நேரம் ஆயிடுச்சு, ஆனால் கர்த்தருடைய சத்தம் கேட்கல. ஏன் கேட்கல,
அப்போ பாருங்க, இங்கே நம்ம வாசிக்கிற காரியம், அவன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டான். மூன்றாவதாக நான் சொல்ல விரும்புகிற காரியம், கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளாகணும், கர்த்தருடைய நாளிலே கர்த்தர் சத்தத்தை கேட்கணும். மூன்றாவது, கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய பிரசன்னத்தை உணரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சத்தம் என்ன என்று அவன் திரும்பி பார்த்தபோது 13ஆம் வசனம் அங்கே சொல்லப்படுகிறது பாருங்க. அந்த 7 குத்துவிளக்கின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பு அருகே பொற்கச்சையை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். ஹல்லேலூயா. அப்ப தேவ சபையிலே வந்துட்டா, கர்த்தருடைய நாளில் வந்துட்டா, வந்தோம் போனோம் என்று அல்ல, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட சில நேரங்களிலே அந்த உணர்வு இருக்கவே இருக்காது. ஆனால் ஆவிக்குள்ள ஆனவர்களுக்கு, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்களுக்கு தேவ பிரசன்னத்தை உணர முடியும். பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பேசுவான், அன்னைக்கு தான் ஆயிடுச்சு பாரு, அந்த பேர் புது ஃபோன் வாங்கியிருக்கிறேன், இப்போ தான் ஒருத்தவங்க மெசேஜ் அனுப்பிச்சாங்க, இந்த பேர் ஒரே நிமிஷம் வேறு அந்த ஜோக்கை பாரு அப்படின்ட்டு எப்போ பேசினிருப்பாங்க? சர்ச்சில் தான் பேசினிருப்பாங்க. நான் இப்போ சொல்லினே இருக்கிறேன் பாரு, முன்னாடி அந்த அக்கா அந்த அண்ணன் கூட பேசுவார் பாரு, இப்போ பார்த்துனே இருக்கேன் அப்படின்னா கரெக்டாக அவரும் அதே பேசுவார். ஏன்னா முன்னாடி இருக்கிறவங்களும் ஆவிக்குள்ளே இல்லை, பின்னாடி இருக்கிறவங்களும் ஆவிக்குள்ளே இல்லை. தேவன் இங்கே இருக்கிறார், இது மாற்ற முடியாத உண்மை. ஏன்னா வானம் மாறும், பூமி மாறும், கர்த்தருடைய வார்த்தை மாறவே மாறாது. வேதம் சொல்லுகிறது, எங்கே என் நாமத்திலே நீங்கள் கூடி வந்தாலும் அங்கே நான் இருப்பேன். அப்ப தேவன் இங்கே இருக்கிறார். வேதம் நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்பப்படுகிறதின் உறுதியும் காணப்படாததின் நிச்சயம்தான் விசுவாசம். நம்பப்படுகிற உறுதி, நான் இங்கே இருக்கிறேன் நம்புறீங்களா? நான் இங்கே இருக்கிறேன் நம்புறீங்களா? பச்சை கலர் சட்டை போட்டு நீங்கள் நிற்கிறேன், எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? எல்லாம் குருடர்களாக வந்து உட்கார்ந்துக்கிறீங்க போல. இது கண்கள் திறக்கப்படட்டும். என்ன கலர் ஷர்ட்டு போட்டுக்கிறா? என்ன கலர் ஷர்ட்டு போட்டுக்கிறா? இப்போ நான் வந்து கருப்பு ஷர்ட்டை போட்டு இருக்கிறேன் அப்படின்னு எட்ரிக்கு சொல்கிறார். இல்லை அண்ணன் அங்கிள் கருப்பு ஷர்ட்டு போட்டிருக்கிறாருன்னா எத்தனை பேர் ஒத்துப்பீங்க? இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குடா, உனக்கு கண்ணு தெரில அப்படின்னுவீங்க. அப்படி தானே? யார் என்ன சொன்னாலும் மாற்ற முடியாது. நான் இங்கே இருக்கிறேன், நான் ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருக்கிறேன் என்பதை மாற்ற முடியாத உண்மை. அதே போல காணப்படாததின் நிச்சயம், தேவனும் இங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் எப்படி இருக்கிறேனோ தேவனும் இருக்கிறாரு. ஆனால் உணரவே இல்லையே, தேவ பிரசன்னத்தை உணரவே இல்லையே. தேவன் இங்கே இருக்கிறார், தேவன் இங்கே இருக்கிறார். வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவர், 24 மூப்பர்களும் தங்களுடைய கிரீடங்களை எடுத்து போட்டுட்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிகிற தேவன், கோடி கோடியான தேவ தூதர்களும் பரிசுத்தவான்களும் ஓயாமல் ஆராதிக்கிற தேவன், மகா பரிசுத்தர், உன்னதமானவர், பட்சிக்கும் அக்கினி இங்கே இருக்கிறார். ஆனா என்ன இல்லை, உணர்வே இல்லை. கர்த்தருடைய நாளுக்கு வந்துட்டோம், கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிறோம், ஆனா என்ன உணர்வு இல்லை, கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி. அதனால தான் பாட்டு பண்ண, கரங்களை தூக்கி பாடுவோம். வேதம் சொல்லுகிறது, அவரில் அன்பு கூறுகிறவர்கள் முழு பலத்தோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆவி ஆத்மா சரீரத்தோடும் அவரை அன்பு கூர். உண்மையாகவே இங்கே இயேசு நிற்கிறார்னு வச்சுங்களேன், என்ன பண்ணுவீங்க? ஓடி போய் அவருடைய காலை பிடிச்சிக்க மாட்டீங்க, அவரை கட்டி பிடிச்சிக்க மாட்டீங்க, அவருக்கு முத்தம் கொடுக்க மாட்டீங்க, அவரை எப்படியெல்லாம் மகிழ்த்தணும் அப்படிலாம் பண்ண மாட்டீங்க. அப்போ இங்கே உண்மையாகவே இருக்கிறாரு அவரு. ஆனால் பாடினா ஏன் பாட்டு வரல? ஏன் கை தூக்க முடியல? ஏன் ஒருத்தர் சொன்னாதான் முட்டி போடுறீங்க, ஒருத்தர் சொன்னாதான் கண்ணை மூடுறீங்க, ஒருத்தர் சொன்னாதான்? ஏன்னா ஆவிக்குள்ளே இல்லை, கர்த்தருடைய சத்தத்தை கேட்காததுனால தேவ பிரசன்னத்தை என்ன பண்ண முடியல, உணரவே முடியவே இல்லை. ஹல்லேலூயா என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அடுத்த ஒரு கர்த்தருடைய நாளும் வரும், எவ்ரி வீக் வருது. நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க? கர்த்தருடைய பிரசன்னத்தை கர்த்தருடைய நாளிலே யோவான் அப்போஸ்தலன் உணர்ந்தான். நான்காவதாக நம்ம பார்க்கிற காரியம் 17ஆம் வசனம். நான் அவரை கண்டபோது செத்தவனை போலே அவருடைய பாதத்திலே விழுந்து. நான்காவதாக நான் சொல்ல விரும்புகிற காரியம், he started to worship God. எங்க விழுந்தா? பாதத்திலே விழுந்து. எங்க விழுந்தா? பாதத்திலே விழுந்து.
நான்காவதாக கர்த்தருடைய நாளிலே நாம் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தரை ஆராதிக்கணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது அதிலே அவர் பிரியப்படுகிறார். இப்போ பிள்ளைங்களுக்கு ஒரு கேக்கு வாங்கணும், இல்லை ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கணும், எது பண்ணணுனாலும் நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்போ பாருங்க, கர்த்தருக்கு பிடிச்சது ஒன்று இருக்குது. என்ன பிடிச்சிருக்கு? துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர், ஆராதனையிலே பிரியப்படுகிற ஒரு தேவ், பிரியப்படுகிற தேவ். வேதம் சொல்லுகிறது ஐ am a jealous God. தமிழில் என்ன சொல்லுவாங்க? நான் பொறாமை உள்ள தேவன், என்னை அல்லாமல் வேற தேவன் இல்லை. தேவன் கொடுத்த முதல் பிரமாணமே என்னதான்? வேற தேவனை நீ உண்டாக்க கூடாது, நமஸ்கரிக்க கூடாது. ஏன்னா நான் ஒருத்தன் தான். நீ ஆராதனை செய்யணும், நன்றி செலுத்தணும், மகிமைப்படுத்தணும்னா நான் ஒருத்தன் தான். அப்படி என்று பொறாமைப்படுகிற தேவன் அதை விட்டு கொடுக்கவே மாட்டார். அப்ப தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிற உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தருடைய நாளில் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? வா எப்சி கரெக்டாக சொன்னாங்க. முழு மனதோடு ஆராதிக்கணும், முழு பலத்தோடு ஆராதிக்கணும். நமக்குள்ளே எல்லாவற்றையும் கொண்டு கர்த்தரை ஆராதிக்கணும். பாருங்க, தாவீது தேவனுக்கு பிரியமானவனாய், இருதயத்திற்கு ஏற்றவனாய் இருந்தவன். காரணம் தெரியுங்களா? உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தபொழுது அந்த ஸ்தானத்தை வச்சுக்கின்னு நான் இப்போலாம், முன்னாடி நான் ஆடு மேய்ச்சின்னு இருந்தேன், எப்படின்னா நான் ஆராதிக்கலாம். ஆனால் இப்போ அப்படி முடியுமா? படித்த படிப்புன்னா இப்போது கார் ஆகிடுச்சு, வீடு ஆகிடுச்சு, கல்யாணம் ஆகிடுச்சு, பிள்ளைங்களை ஆடிட்டாங்க, எல்லாம் 4 பேர் மதிக்கிறாங்க. இப்போ போய் ஆடிக்கின்னு கர்த்தரை துதிக்க முடியுமா? அப்படி என்று எண்ணாமல் அவன் ராஜ வஸ்திரத்தை கழட்டி ஓரமாக வச்சுட்டு கூத்தாடிகளை போல ரோட்டில் அவன் என்ன பண்ணான்? கூத்தாடிக்கின்னு கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டு வந்தான். பாருங்க, அது பார்த்ததுமே கர்த்தருக்கு ஆயிடுச்சு. அவன் மேலே ரொம்ப பிரியமாயிட்டு கர்த்தர் சொல்லுகிறா, உன் சன்னதியில் எப்பயுமே ஒரு ராஜா சிங்காசனத்தில் உட்கார்ந்துனே இருப்பான். ஏன்னா அவன் கர்த்தரை ஆராதித்தது தேவனுக்கு அவன் மேலே பிரியமாயிடுச்சு. இன்றும் வந்திருக்கிற உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தருடைய நாள், பாட்டு நல்லா இருக்கோ இல்லையோ, கரண்ட் இருக்கோ இல்லையோ, உங்களுக்கு பாட தெரியுமோ இல்லையோ, மற்றவங்களெல்லாம் விட்டுருங்க. எனக்கு நல்லா வாய்ஸ் வராது, என்னால் பாட முடியாதுன்னு இல்லை. முன்னாடிலாம் சர்ச்சில் கார்டு வச்செல்லாம் பாட்டு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. என்ன சொல்லி கொடுப்பாங்க தெரியுங்களா? சத்தமாக பாடுங்கன்னுவாங்க. என்னது? ஆமாம், இப்போ தான் கார்டு வச்சு அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அப்போல்லாம் என்னது? கத்தி பாடணும், அவ்வளோதான். கத்தி பாடணும், தொண்டெல்லாம் கிழிகிற அளவுக்கு கத்தணும். இன்றைக்கும் உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிற காரியம் அதுதான். கர்த்தருடைய நாளில் கர்த்தர் என்ன பண்ணோம்? ஆராதி. பரலோகத்தில் பார்த்தீங்கன்னா இரவும் பகலும் ஓயாமல், எப்படியா சொல்லுங்களேன், எப்படியா ஓயாமல். ஐயா கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுங்க ஐயா, 3 மணி நேரம் ஆயிடுச்சு, இப்போ 8:30 மணிக்கு வந்தோம், இப்போ என்ன அது 7 மணிக்கு வந்தோம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு கொடுங்க, 1.5 மணி நேரம் தானே சர்வீஸ்ன்னு சொன்னீங்க, கொஞ்சம் நேரம் நிறுத்துங்க சர்வீஸை அப்படின்ட்டு. அங்கே என்ன இல்லை, பிரேக்கே இல்லை. ஒரு டீ பிரேக்குக்கு போயிட்டு திருப்பியும் கர்த்தரை ஆராதிப்போம், ஹல்லேலூயா அப்படி என்று சொல்லி மீகாவேலோ காபிரியேலோ ஒருத்தரும் வந்து என்னது, பிரேக்கே இல்லை. இதோ போயிட்டு வந்துடுறேன் ஐயா, ஒரே ஒரு நிமிஷம், ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, நான் வெளில நின்றுக்கிறேன், அதை பார்த்துட்டு வந்துடுறேன். தேவனுடைய கர்த்தருடைய நாள் வந்துட்டா ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணா? ஆமாம், சர்ச்சில் எடுத்து ஃபோன் பேசக்கூடாது. ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணணும்? கர்த்தரை ஆராதி. உயிரே போயிடுச்சு, சீக்கிரம் வாங்கினாலும் அந்த உயிரை நீ திரும்பி வீட்டுக்கு போகிற வரைக்கும் வைத்து கொண்டு இருக்கக்கூடிய அதிகாரம் உள்ள ஒருத்தர் இருக்கிறார். நீ சீக்கிரமாக போனால் சீக்கிரமாக செத்துருவாங்க. கொஞ்சம் நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தால் சாக போகிறோன்னே கர்த்தர் பிழைக்க வச்சிருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று நான் உற்சாகப்படுத்துகிறேன், தேவ சமூகத்தில் வந்துட்டா கர்த்தரை ஆராதிங்க. அவருடைய சமூகத்தில் அப்படியே விழுந்து காடுங்க. அவன் செத்தவனை போல விழுந்தான், தேவனுடைய பாதத்தில் படிந்து இருந்தான். உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். வர்ஷிப் காட். 5ஆவதாக 20ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், என் வலது கரத்திலே நீ கண்ட 7 நட்சத்திரங்களையும் நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்கின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்கள் 7 சபைகளின் தூதர்களும்
நீ கண்ட 7 குத்து விளக்கு அது 7 சபைகளாம் என்று சொல். 5வது அந்த அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு நடந்த காரியம், வெளிப்பாடுகள் உண்டாயிற்று கர்த்தருடைய நாள்ல. He had revelation on the Lord's day. வந்தா புதுசா ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு இருக்கணும். கர்த்தருடைய நாளிலே தேவ சபைக்கு வந்தா, கர்த்தருடைய நாளிலே தேவனுடைய சத்தத்தை கேட்டா, ஆவிக்குள்ள ஆனா, கர்த்தரை ஆராதித்தா, you need to have something different. இருந்தா அதே நிலவரம் இருக்கக்கூடாது, அதே யோசனை இருக்கக்கூடாது, வந்த வண்ணமா போகக்கூடாது. அந்த நாள் உங்களுக்கு ஒரு ரெவலேஷன் உண்டாயிருக்கணும். உங்க தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து இருக்கணும், சபையை குறித்து இருக்கணும், பிள்ளைகளை குறித்து இருக்கணும், குடும்பத்தை குறித்து இருக்கணும். யூ நீட் டு ஹேவ் எ ரெவலேஷன். ஏன்னா இது மற்ற நாள் அல்ல, இது யாருடைய நாள்? கர்த்தருடைய நாள். கர்த்தருடைய வீட்டுக்கு வந்து இருக்கிறோம். யூ நீட் டு ஹேவ் எ ரெவலேஷன். வெளிப்பாடு உண்டாயிருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் வராங்க, என்ன இல்லை, வெளிப்பாடே இல்லை. ஒன்னே ஒன்று தெரியும், இயேசு நல்லவர். அது அது கூட சொல்ல மாட்டீங்களே நீங்கள், யாரு? ஆமாம், இயேசு நல்லவர். ஆனால் ஒரு மனுஷன் அந்த இயேசுவை குறித்து சொல்கிறாரு, நீ விதைக்காத இடத்திலே அறுக்கிறவரும் என்னது தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவரும் ஆகிய கடின இருதயம் உள்ளவரும். ஏன்னா பச்சை பாதமே காமிக்கல, என்ன பண்ணிட்டாரு? அப்பா ஒழிச்சு வச்சிருந்தானே, காசியாச்சும் திருப்பி கொடுத்தானடா பாவி, அதை எடுத்து செலவு பண்ணாமன்னு சொல்லாமல் என்ன பண்ணாரு? கையங்காலம் கட்டி இருளில் தூக்கி போடுங்க. கல்யாண வீட்டுக்கு ரோட்டில் இருக்கிறவனெல்லாம் கூட்டின்னு வர சொல்லிட்டார். இவங்க ராஜா கூப்பிட்ட யாரும் எங்கே வரல, கல்யாணத்துக்கு வரல. இவர் என்ன சொன்னார்? ரோட்டில் இருக்கிறவனை எல்லாரும் கூட்டின்னு வாண்டார். எல்லாரும் உள்ளே வந்துட்ட பிறகு ஒருத்தனை பார்த்து கேட்குறார், ட்ரெஸ் எங்க? நீ ஏன் இப்படி வந்த? ஐயா ட்ரெஸ் இல்லை. அவன் ஒன்றும் பேசலாம், அமைதியாக நின்றுக்கிறான். அவன் என்ன சொல்கிறாரு? சரிப்பா போய் வேற ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்ல அவனை கட்டி புறமான இருளில். அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சது என்னதான்? இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. அன்பு சகோதரனே, உன் கண்ணீரை துடைக்கிறார். இயேசு நல்லவர். கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே நான் அற்புதங்களை செஞ்சேன், ஞாயிற்றுக்கிழமையா நான் சர்ச்சுக்கு வந்தேன், வாரம் வாரம் காணிக்க கொடுத்தேன், தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அந்நிய பாஷையை பேசினேன், எல்லாம் சொன்ன. அவரு என்ன சொல்றாரு? உன்னை நான் அறியேன், என்னை விட்டு அகன்று போ, அக்கிரமம் செய்யும் காரணே. 10 கன்னிகைகள் காத்துக்கினே இருக்கிறாங்க, வாழ்நாள் முழுவதும் கன்னிகைகளாக இருக்கிறாங்க. ஏன்னா எனக்கு ஒரு மணவாளன் வருவான், எனக்கு ஒரு மணவாளன் வருவான், நான் இனி அவரை தான் திருமணம் பண்ண போகிறேன் என்று விளக்கும் கையுமாய் வெண் வஸ்திரம் தரித்தவர்களாய் காத்துக்கினே இருக்கிறாங்க. அப்படி மிஸ் ஆயிடுச்சு. எப்படி மிஸ் ஆயிடுச்சு? கன்சுமிட்டும் நேரத்திலே வேதம் அதுதானே சொல்லுகிறது, எக்காலம் துணிக்கும் அப்படின்னாது. ஆமாம், கண்ணிமைக்கும் நேரத்தில், அந்த கன்சுமிட்டும் நேரத்தில் இந்த போய் எண்ணெயை வாங்கி வந்துடுறோம். அப்படி போனாங்க, இவர் இப்படி வந்துட்டார். இவங்க இப்படி போகிறாங்க, அவர் இப்படி வந்துட்டார். அவ்வளோதான். வாங்கினுன்ட்டு ஐயோ தான் வந்துட்டோம், நாங்கள் வந்துட்டோம். அப்போ எப்போ தெரியுமா? 20 வருஷமாக உமக்காக தான் காத்துனுக்குறோம். நான் ரட்சிக்கப்பட்டு 40 வருஷம் ஆயிடுச்சு, 40 வருஷமாக உமக்கு தான் காத்துனுக்குறோம். தோ அப்படி போயிட்டு வந்தேன். உடனே அப்பா எனக்கு தெரியாதா, நீங்கள் எவ்வளோ நல்ல பிள்ளைங்க, 40 வருஷம் நீ ஞானஸ்தானம் எடுக்கும் போதே எனக்கு தெரியும், வா நீ உள்ளவா அப்படியே சொன்னார். யார் நீ? யார் நீ? உன்னை யாருன்னு எனக்கு தெரியவே தெரியாத. இயேசு நல்லவர். இயேசு ஆமாம். நிறைய பேர் அதே தான் பிடிச்சினுக்கிறோம். இந்த நாளிலே தேவனை குறித்ததான ஒரு வெளிப்பாடு நமக்கு வரணும். தேவனை குறித்த வெளிப்பாடு நமக்கு வரணும். இன்னைக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தருடைய நாளிலே நம்ம வாசித்தோம் 10ஆம் வசனத்திலே, கர்த்தருடைய நாளிலே. இது கர்த்தருடைய நாள். இந்த 5 காரியத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, எழுதி கொள்ளுங்க, மனசில் எழுதி கொள்ளுங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையும் மாலை ஆராதனையும் வந்தால் இந்த 5 காரியம் இருக்கணும். இல்லை என்றால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதற்கான ஆமாம் என்ன இருக்கணும்? ஆவிக்குள் ஆகணும், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும், தேவ பிரசன்னத்தை உணரணும், தேவனை ஆராதிக்கணும், வெளிப்பாடு உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் இதை சாபத் டே என்று சொல்லி, ஓய்வு நாள் என்று சொல்லி அங்கே சொல்லாமல் கர்த்தருடைய நாள் என்று சொல்கிறான்.
இந்த கர்த்தருடைய நாள் என்று சொன்னால் அது ஞாயிற்றுக்கிழமையை குறிக்கிற ஒரு நாள், அவர் உயிரோடு கூட எழுந்த ஒரு நாள். அப்போது நான் யோசித்த, ஆண்டவரே, நிறைய பேர் சர்ச்சுக்கு வர்றாங்க, ஆனால் இவங்க யாரும் என்ன பண்ணல, அபிஷேகத்தில் நிறையிறதில்லை. இந்த 5 காரியங்கள் அவங்க வாழ்க்கையில் நடக்க மாட்டேங்குது. சபைக்குள்ளே வந்தால் கூட அவங்கள பாட வைக்க, கைத்தட்ட வைக்க போராட வேண்டியதாகுது. ஐயாலாம் பார்த்தீங்களா, டென்ஷன் ஆயிடுறாரு. ஐயா கையில் மட்டும் இங்கே ஒரு கொம்பை வச்சுட்டிங்க வச்சுங்க, அவ்வளோதான். உங்களை எல்லாம் மைக்கில் பேசி மைக்கை வச்சுட்டு கொம்பை எடுத்துன்னு என்ன பண்ணுவார், இறங்கி வந்துடுவார். அடிக்கிற நேரத்தில் இயேசுக்கே பொறுமை இல்லையா, ஜாட்டியை உட்காந்து செஞ்சு ஆலயத்திற்குள்ளே போய் இயேசு அடிக்கலையா? அதே போல தான் சபையை குறித்த, விசுவாசிகளை குறித்ததான ஒரு வைராக்கியம். ஏன் இப்படி இருக்கிறாங்க, ஏன் கர்த்தரை ஆராதிக்கலை, தேவ சத்தத்தை ஏன் கேட்கல, அப்படி என்ற ஒரு ஆதங்கம் பாருங்க. இங்கே நான் யோசித்தேன், ஏன்ட வர சபைக்குள்ளே வர்றாங்க, ஆனால் பாடுறது உள்ள போல, தேவ பிரசன்னத்தை உணர முடியல, கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியல, பலவிதமான டிஸ்ட்ராக்ஷன். ஏன் என்று பார்க்கும்பொழுது இந்த அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு இந்த 5 காரியம் நடக்க காரணம் என்னன்னா, அதற்கு முந்தின நாள் இம்பார்ட்டண்ட்டான நாள். அதுக்கு முந்தின நாள் என்ன நாள்னா ஓய்வு நாளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சகலத்தையும் தேவன் படைத்து அந்த நாளை வாசிங்க. 2ஆம் வசனம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நானே வாசித்துட்டேன். தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். ஹல்லேலூயா. 3ஆம் வசனம், தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். அப்படியே நீங்கள் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 8 10ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 8 வாசிப்போம் என்றால், தேவன் இதை பிரமாணமாய் சொல்லுகிறார், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக, 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக, 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள், அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரரானாலும் உன் வேலைக்காரிகளானாலும் உன் மிருக ஜீவன்களானாலும் உன் வாசலில் இருக்கிற அந்நியரானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். 11ஆம் வசனம், கர்த்தர் 6 நாளுக்குள்ளே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகள் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இதை ஒரு பிரமாணமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்க வாரத்தில் ஒரு நாள் எப்படி இருக்கணும், அதுதான் 7th டே. எந்த டே? சாட்டர்டே. எந்த டே? சாட்டர்டே. சாட்டர்டே கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வேலையும் செய்யக்கூடாது. என்னன்னா, உங்கள் சரீரத்திற்கு இளைப்பாறுதல் கொடுங்க. என்னது? டேக் ரெஸ்ட். ஒரு வேலையும் செய்யலைன்னா என்ன பண்ண முடியும்? நல்லா 10 தூங்கணும். என்ன பண்ணா? நல்லா 10 தூங்கணும். ஒரு வேலையும் செய்யக்கூடாது. 2வதாக உன் சரீரத்துக்கு நல்ல 2வது, ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் ஃபேமிலி. உங்கள் குடும்பத்தோடு கூட நேரத்தை செலவிட வேண்டும். 7 நாள் வேலைக்கு போகிறீங்க, உழைக்கிறீங்க, இது பண்ணுறீங்க, அது பண்ணுறீங்க, ஆனால் ஒரு நாளாச்சும் உங்கள் குடும்பத்திற்கு என்று என்ன பண்ணணும்? கொடுக்கணும். நேரத்தை செலவிடணும். பிள்ளைகளோடு பேசணும், மனைவியோடு பேசணும், கணவரோடு பேசணும், கடந்த 6 நாட்கள் என்னென்னலாம் நடந்தது என்று பேசணும். அடுத்தது நம்ம பார்ப்போமே என்றால், தேவனுக்கு பிரியமாய் அந்த நாளை ஒப்பு கொடுக்கணும். நீங்கள் ஏசாயா 58ஆம் அதிகாரம் 13 14ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம வாசித்தலாம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 13 14ஆம் வசனத்தை வாசிப்போமே என்றால், என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி
உன் வழிகளின்படி நடவாமலும் உன் இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மன மகிழ்ச்சியின் நாள் என்று கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமை உள்ள நாள் என்று சொல்லி அதை மகிமையாய் எண்ணுவாய். ஆனால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களிலே உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபினுடைய சுதந்திரத்தினால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. ஹல்லேலூயா. அங்கே பாருங்க, அந்த 14 ஆரம்பிக்கிறது. அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியில் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கப்படி பண்ணுவேன். யாக்கோபின் ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ளும். அப்போ ஆசீர்வாதங்கள், மனமகிழ்ச்சி, இது எல்லாம் எங்கே இருக்குன்னா வீட்டில் இருக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும், ஃபேமிலியோட நேரத்தை செலவு பண்ணணும். அதே போல் கர்த்தரிடத்திலே நேரம் செலவு பண்ணணும். எப்படி உங்களுக்கு கர்த்தருடைய நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை ஆவிக்குள்ளாகி கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவரை ஆராதித்து, நம்ம கடைசியாக பார்த்தோமே, என்ன சொன்னோம்? தேவன் யார் என்ற வெளிப்பாடு உண்டாக வேண்டுமே என்றால் முந்தின நாள் உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். காலைல தூங்கி எழுந்து, இன்னைக்கு ஒருத்தரை பார்த்தேன் நான் சர்ச்சைக்கு, அப்படியே தூங்கி எழுந்து வந்துருக்கிறான். எப்படி வந்துக்கிறாங்க? குளிச்சாங்களா, ப்ரஷ் பண்ணாங்களாம் கூட தெரில. என்னது பார்த்தாலே தெரியுது, எப்படி தூங்கி எழுந்து வந்துருக்கிறான். அப்போ எங்கே கர்த்தர் அவங்கள ஆவியில் நிரப்புறது? கிட்ட வர நம்மளாலே போக முடியாது போல இது, எங்கே கர்த்தர் போகிறது? அப்போ தேவனுடைய ஆலயத்திற்கு வருகிற நாம் முந்தின நாளே நம்ம என்ன பண்ணோம்? ஆயத்தப்படுத்தணும். ஆண்டவரே, நாளைக்கு நான் தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறேன், என்னோடு பேசும் அப்பா, என்னை நிரப்பும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை நான் உணரணும், எனக்கு வெளிப்பாடு உண்டாகணும் என்று சொல்லி முந்தின நாள் நம்மை நாம் ஆயத்தப்படுத்துவோமே என்றால் கர்த்தருடைய நாளிலே எவ்விதமாய் யோவானுக்கு இந்த 5 விதமான அனுபவங்கள் வந்ததோ அந்த 5 அனுபவங்களையும் கர்த்தர் உங்களுக்கும் கட்டளையிடுவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே வந்துட்டு சபையை குறை சொல்லக்கூடாது. இங்கே வந்துட்டு ஊழியக்காரரில் வர்ஷிப் லீடர்ஸை குறை சொல்லக்கூடாது. ஏன் உங்களுக்கு உணர்வு இல்லை, ஏன் செய்தியை கேட்கலன்னா முந்தின நாள் நீங்கள் என்ன பண்ணல? ஆயத்தமாக. மோசேவினிடத்தில் கர்த்தர் அதான் சொன்னார், ஜனங்களை ஆயத்தப்படுத்து, நாளைக்கு நான் வந்து பேசுகிறேன். ஆனால் என்ன பண்ண? முதல்ல ப்ரிப்பேர் தேம், அவர்களை உருவாக்கு, அவங்கள ஆயத்தப்படுத்த சொல்லு, துணியை நல்லா துவைச்சு போட சொல்லு, நல்லா குளிக்க சொல்லு, ரத்தம் அவங்கள பரிசுத்தப்படுத்தி கொள்ள சொல்லு, நாளைக்கு நான் வந்து பேசுகிறேன். அப்போ தேவன் பேசணும், அவருடைய பிரசன்னத்தை உணர செய்யணும்னா நீங்கள் சாட்டர்டே என்ன பண்ணணும்? ஆமாம், இந்த சர்ச்சில் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதுன்னா ஏன் நடக்க மாட்டேங்குது? தூங்கி எழுந்து ப்ரஷ் பண்ணாமல் குளிக்காமல் நேராக வந்து உட்காந்தா எப்படி நடக்கும்? கொஞ்ச நேரம் கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ணல, மைண்டை ரிலாக்ஸ் பண்ணல, ஏற்கனவே மனசு என்ன பண்ணுது? நிறைஞ்சிருக்கு. சர்ச்சுக்குள்ளே வந்தால் கூட நிறைய பேர் நான் அந்நிய பாஷை பேசுகிறது போல தான் இருக்குது, ஆனால் பெணாத்தின்னு இருக்கிறாங்க. நேற்றுன்னு அந்த காரியம், முந்தா நேற்றுன்னு அந்த காரியம், இதெல்லாம் உட்காந்து என்ன பண்ணுவேன்? ஆண்டவர் அவனை அடியாண்டவர் இது அப்படி இப்படின்னு என்ன பண்ணுறாங்க? பெண்ணாத்தினே இருக்கிறாங்க. ஏன்னா மைண்டு கிளியர் ஆகல. ஒரு நாள் கொஞ்சம் நேரம் குடும்பத்தோடு தன்னுடைய சரீரத்திற்காக தேவனுக்காக நேரத்தை என்ன பண்ணல? ஒதுக்கலை. இப்போ நம்மளாலாம் ஒதுக்குற நேரம் இல்லை. சனிக்கிழமெல்லாம் பார்த்தா ஒர்க்கிங் டே தான். இன்னைக்கு பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை என்ன தான்? ஒர்க்கிங் டே தான். ஆனால் அதில் சில மணி நேரங்கள் ஆச்சும் நமக்காக, தேவனுக்காக, குடும்பத்திற்காக நம்ம என்ன பண்ணணும்? ஒதுக்கணும். நம்ம மைண்டு ரிலாக்ஸ் ஆகி நம்ம மைண்டு க்ளீனாக இருந்துச்சுன்னா தேவன் பேசுறது அப்போ தான் என்ன பண்ணும்? ஏசி எப்போ பேசினாலும் கடைசியாக இப்படி தான் முடிக்கிறாருன்னு, அது காது உள்ளவன் எவனோ கேட்க கடமை. அப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, ஆனால் என்ன இல்லை? சத்தம் காதுக்குள்ளே போகிறதே இல்லை. இயேசு ஒரு ஓமையை சொன்னார், விதையை விதைக்கிறாது ரோடு அருகிலே என்ன பண்ணுறது? வழி அருகிலே விழுந்துருது. அதை கேட்ட மாத்திரத்தில் பிசாசானவன் வந்து என்ன பண்ணுறான்? எடுத்துடுறான். ஏன் அந்த வழி அருகிலே விழுகிறது ஏன் எடுத்துடுறான் பிசாசு? ஏன்னா நடந்து 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 அது கடினமாக இருக்குது. விதை உள்ளே போனால் தானே முளைக்கும், ஆனால் உள்ளே போக மாட்டேந்தே. நேற்று அவர்கள் அதை கொஞ்சம் அப்படி நோண்டி விட்டுருந்தா விதை என்ன ஆயிருக்கும்? உள்ளே போயிருந்துருக்கும். ஆனால் பலவிதமான உலக கவலைகள், யோசனைகள் அப்படியே இடத்த கடினமாக வச்சிருக்கிறதுனால விதைக்கவே முடியல. விதைச்சாலும் உடனே பிசாசு என்ன பண்ணிடுறான்? எடுத்துடுறான். உணர்வு இல்லை.
தேவன் இருக்கிறார் என்ற உணர்வு இல்லை, தேவ பிரசன்னத்தை உணர முடியல, சத்தத்தை கேட்க முடியல. ரீசன் நம்மை நாமே என்ன பண்ணல, ஆயத்தப்படுத்தலை. இந்த நாளிலே உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். உங்களை ஆயத்தப்படுத்தி வாங்க. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். ஒரு பெரிய அனுபவத்தை கர்த்தர் யாருக்கு கட்டளையிடுறாரு? அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு. இன்னும் நம்ம வாசிப்போம் என்றால் இயேசுவை குறித்ததான விவரங்களை எல்லாம் சொல்கிறார். அவருடைய வாய், அவருடைய கண், அவருடைய முடி, அவருடைய ட்ரெஸ்ஸு எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணுறாரு, ஷேர் பண்ணுறாரு. அவர் இப்படி இருக்கிறார், அவர் அப்படி இருக்கிறார் என்று சொல். எப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு அனுபவத்திற்குள்ளே அவர் கடந்து போனார். இன்று வந்திருக்கிற உங்களுக்கு நான் உற்சாகப்படுத்துகிறேன், மறுபடியும் சொல்லுகிறேன், தேவன் இங்கே இருக்கிறார். தேவன் இங்கே இருக்கிறார். நீங்கள் வந்த வண்ணமாய் போகலாம். திரளான ஜனங்க வந்தாங்க, வந்தவங்கெல்லாம் அப்படியே போயிட்டாங்க, இட்சி முச்சின்னு போயிட்டாங்க. ஆனால் ஒரு ஸ்திரீ அற்புதத்தோடு போனான். ஏன்னா அவங்களுக்கு அந்த வஸ்திரத்தில் கூட வல்லமை இருக்குது என்று அறிந்து வஸ்திரத்தின் ஓரத்தை அப்படி தொட்டாங்க, அவ்வளோதான். வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாங்க. அது தொட்டதுமே கர்த்தருக்கு தெரியும், இந்த பர்சன் டிஃப்ரெண்ட் பர்சன், இந்த பர்சன் டிஃப்ரெண்ட். கர்த்தர் நின்றுட்டார். அதுக்கப்புறம் ஒரு படி என்ன பண்ண முடியல, எடுத்து வைக்கவே முடியல. அந்த ஸ்திரீயோடு கூட சம்பாஷிக்காமல் கர்த்தரால் என்ன பண்ண முடியல, போக முடியல. அந்த ஒரு சின்ன டச்சு தான். நீங்கள் கொஞ்சம் ஆயத்தமாகி நேரத்திற்கு ஆலயத்திற்குள்ளே வந்துட்டீங்க வச்சுங்க, தேவ பிரசன்னத்தை உணர்வீங்க, தேவ சத்தத்தை கேட்பீங்க, தேவன் யார் என்ற வெளிப்பாடு உங்களுக்கு உண்டாகும். உங்கள் ஆராதனையில் வித்தியாசம் இருக்கும், உங்கள் வாழ்க்கையில் வித்தியாசம் நிச்சயமாய் உண்டாகும். இந்த நாளிலே உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய யோவான் கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானார்.